ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் தான், தோப்பில் தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். சண்டே வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்பா போனதுமே தோப்பில் வந்து பப்பாளி வந்து நல்லாவே விளைஞ்சிருச்சு. பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. தோப்பில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு தான் வச்சு விட்ருக்காங்க. நடுவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வாழை மரம், அப்படி வந்து பப்பாளி மரம்லாம் நிற்கிது. பப்பாளி வந்து இது வந்து நம்மளோட ஹைட்டுக்கு தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 காய் வந்து நல்லாவே கலர் கொடுத்துருந்து. இது சீக்கிரமாகவே இனி நம்ம பறித்து வச்சோன்னா பழுத்துரும். அப்படியே மரத்தில் விட்டு பழுக்க விடலான்னா யாராவது பறிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம பார்த்து பார்த்து வளர்க்கக்கூடிய பழம் நமக்கு கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் அதுலேருந்து 3 பழம் பறிச்சாச்சு. இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது நான் இந்த பப்பாளி பழம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் இந்த பப்பாளி பழம் பிடிக்காது. இப்போ இந்த பப்பாளி பழத்தில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது, அது நம்ம சாப்பிட்டா எவ்வளோ நல்லது அப்படின்னு உடம்புக்குன்னு தெரிஞ்சதுனால இப்போ வந்து பப்பாளி பழம்லாம் நல்லா சாப்பிட்றது. நட்டு நிறைய சீடு எடுத்து வச்சு நிறைய பிளான்ட் வந்து வச்சு விட்டுருக்கேன். பப்பாளி மரமுமே இது பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு தான். இதுவுமே பார்த்திங்கன்னா நான் அது பிடுங்குற ஸ்டேஜ் வந்துடுச்சுன்னு அப்பா சொன்னாங்க. நல்ல மண்ணெல்லாம் இறுகி போய் இருக்குது. இப்போ ஆற்றுல தண்ணி வரதுனால இனி தண்ணி பாய்ச்சிட்டு கிழங்கு பிடுங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இனி வந்து தோப்பு ஃபுல்லாக தண்ணி பாய்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்பா. நம்மளோட வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், மோரிஸ் வாழைக்குள்ள காமிச்சிருப்பேன். அதுவுமே பார்த்திங்கன்னா விளைஞ்சிருச்சு. அதையுமே அப்பா கட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே வந்து பப்பாளி பழம்லாம் எடுத்துகிட்டு போகிற வழியிலே இன்னொரு சின்ன தோப்பில் பார்த்திங்கன்னா பப்பாளி வந்து பழுத்து இருந்துச்சு. ஸோ அதையுமே பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நல்லா ட்ரை பண்ணாங்க. எத்தவே இல்லை, ஹைட்டாக இருந்துச்சு. ஸோ வந்து பாப்பாவை அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து தூக்கி மேலே விட்டாங்க. அந்த பழுத்த பப்பாளி பழத்தை தவிர மீதி எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா டச் பண்ணால் கையை. ஆனால் அந்த பழுத்த பப்பாளி பழத்தை மட்டும் அவள் எடுக்கவே இல்லை. பக்கத்து வீட்டில் நாய் குறைச்சதை பார்த்துட்டு நான் பறிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டா. அப்புறம் ஒரு வழியாக கம்பெல்லாம் வச்சு எடுத்து அந்த பப்பாளி பழத்தையும் பறிச்சுட்டு அப்படியே வந்து பக்கத்தில் சீத்தா மரம் நிற்கிது. அதுலேயுமே பார்த்திங்கன்னா 2 பழம் நல்லா பழுத்து இருந்துச்சு. அதில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எறும்பு, ஒரு இந்த மிஸ்ருன்னு சொல்லுவாங்க இங்கெல்லாம், அந்த எறும்பு ஃபுல்லாக சுற்றி இருந்துச்சு. ஒரு வழியாக கடியெல்லாம் வாங்கிட்டு அம்மா பழம் வந்து பறிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு அன்னைக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு அன்னைக்கு இப்படி தான் போச்சு. பாய்.